மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜாயின் ஆஃப் ஃபெய்த். இந்த நாளிலும் ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வஸ்திரங்களை அல்ல என்று சொல்லும் பொழுது மேலான காரியங்களின் நிமித்தம் அல்ல, நீங்கள் உங்கள் ஆழ இருதயத்திலிருந்து தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டுமாம். பிரியமானவர்களே, அவர் மிகுந்த கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவரை போல நமக்கு இரக்கம் செய்ய ஒருவரும் இல்லை. அவர் உங்கள் நினைவாய் எப்பொழுதும் இருக்கிறவர். இந்த நாளிலே கர்த்தரை விட்டு தூரமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை விட்டு விலகி இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்கள். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய உள்ளான இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றி விடுங்கள். பிரியமானவர்களே, அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் இருதயங்களை சோதித்து பார்க்கிற கர்த்தர். அது நிமித்தமாய் அவர் மனுஷன் பார்க்கிற விதத்திலே பார்க்கிறவர் அல்ல, முகத்தை பார்க்கிற தேவனும் அல்ல. அவர் உள்ளானவைகளை பார்க்கிறவர். உங்கள் உள்ளான நினைவுகளை பார்க்கிற தேவன். அது உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர் என்பது நிமித்தமாய் உங்கள் இருதயத்தை ஊற்ற வேண்டும். தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி தேவன் பக்கமாய் திரும்புங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அறிகிறார். உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமாய் இந்த நாளிலே திருப்புவீர்கள் என்று சொன்னால் பல மகிமையான காரியங்களை காண்பீர்கள். என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் என்னோடு கூட இந்த நம்பிக்கையின் நேரத்தில் இணைந்திருக்கிறார்களோ எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல தங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, தங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு தேவன் பக்கமாய் திரும்புவார்களாக. இதுவரையிலும் கர்த்தரை விட்டு தூரமாய் இருப்பார்கள் என்று சொன்னார், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே தங்களுடைய இருதயங்களை தேவனிடத்திலே ஊற்றும் பொழுது மிகுந்த கிருபையுள்ளவர், மிகுந்த இரக்கமுள்ளவர், மிகுந்த தயவு பெருத்தவர். நீர் இவர்களை உம் பக்கமாய் இழுத்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை விட்டு விடைபெறுகிறேன். ஆமேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை.